அநியாயங்கள், கொலை, அச்சுறுத்தல்கள் இவைகளையெல்லாம் தாண்டி தன்னால் வாழ முடியாத ஒரு நிலை நபிக்கு உருவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்றால் தன்னுடைய தாய் நாட்டை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்துக்காக வேறொரு இடத்துக்கு பயணிப்பது அரபியில் ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறார்? நபிக்கு கட்டளை இடுகின்றார், உங்களால் இங்கே வாழ முடியாது, நீங்க பிறந்த மண் தான், உங்களுடைய உறவுகள் உள்ள இடம்தான், உங்களுடைய சொந்த நாடு தான். ஆனாலும் நீங்கள் இந்த சொந்த நாட்டை விட்டுவிட்டு, உங்களுடைய உறவுகளை விட்டுவிட்டு, உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 53வது வயதிலே மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறுகின்ற போது ஒரு குடும்பம் இந்த இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்திய வளர்ச்சிக்காக, நபி அவர்களுடைய இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே ஒரு குடும்பம் முழுக்க சம்பந்தப்பட்டது. எந்த குடும்பம் தெரியுமா? யாருடைய குடும்பம் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், சிறு வயதிலே இருந்து நண்பர்கள். அபூபக்கர் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் வயது வித்தியாசம் ஓரிரு ஆண்டுகள் மாத்திரம்தான் வித்தியாசம். தோற்றத்திலும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருப்பார்கள். அப்படியாக ஒரு நண்பனாக பழகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய குடும்பம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கை, ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டது. அவர்களுடைய மகள் ஆயிஷா, அவர்களுடைய அபூபக்கர் அவர்களுடைய மகள் அஸ்மா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா, மூன்று பேர்களும் பாப்பாவும் நபி அவர்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதற்காக முழுக்க உதவிகளை செய்தவர்கள். அது மட்டுமல்லாம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடு மேய்க்கக்கூடிய இடையில் ஆமிர் இப்னு புஹைரா என்று சொல்லுகின்ற அவர் கூட இந்த பயணத்திலே பங்கு பெற்றிருக்கிறார். இந்த பயணத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்மளை அழைப்பு வரும் என்ற அந்த செய்தியை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். நபி அவங்க அபூபக்கருடைய வீட்டுக்கு போவாங்க, காலையில போவாங்க அல்லது மகரிபுடைய நேரத்தில் போவாங்க பழமையாக. ஆனா இந்த பயணத்துடைய இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற அந்த தினத்திலே துஹருடைய நேரத்துக்கு போனாங்க ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய வீட்டுக்கு. அபூபக்கர் சிந்திக்கிறார், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாராங்களே, ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் போல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது போல் இருக்கிறது ஹிஜ்ரத்திலே பயணத்தை மேற்கொள்வதற்கு. அந்த செய்தி தனக்கும் தனது குடும்பத்துக்கும் மிக பெருமையான ஒரு செய்தியாக இருக்கலாம் என்று அபூபக்கர் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவைக்கு நாங்க மக்கா விட்டு நாங்க போகிறோம், நீங்க ரெடியாக அபூபக்கர் அவர்கள் உடனே பயணத்துக்காக ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கருடைய மகள், நபி அவர்களுக்கும் பாப்பாவுக்கும் சாப்பாட்டுக்குரிய உணவுகளை தயார் செய்து ஒரு பேக்கில் கட்டுகிறார். கட்டுவதற்கு கயிறு கிடைக்கவில்லை, நூல் கிடைக்கவில்லை. இடுப்பிலே கட்டி கொண்டிருந்த அந்த நாடாவை இரண்டாக வெட்டி அந்த பேக்கை கட்டுகிறார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு பேர் லாத்தும் இதாக்கை, 2 அர்ணா கோடிகளுக்கு சொந்தக்காரி. உங்களுடைய கேள்வி கேட்க அஸ்மா ரலியல்லாஹு பேர் என்ன? லாத்தும் இதாக்கை, 2 அர்ணா கோடிக்கு சொந்தக்காரி என்று பெயர் சூட்டப்பட்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் பாப்பாவுக்கும் ரொட்டிகளை, ஈச்சம்பழங்களை தயார்படுத்தி அனுப்புகிறார்கள். நபி அவர்களும் அபூபக்கர் அவர்களும் மறைந்து ஒளிந்து இந்த இடத்துக்கு மக்காவிலே இருந்து கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம்தான். நாம ஏசி பஸ்ல நாம வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எப்படி வந்திருப்பாங்க? ஏசி பஸ்ஸா இருந்திருக்கும். வெப்பம், கடுமையான வெப்பம், கரடு முரடு, கல்லுகளும் முள்களும் நிறைந்த இந்த பாதையிலே மக்காவிலே இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களும் வருகிறார்கள். வந்து இந்த கிட்டத்தட்ட 3.5-4 கிலோமீட்டர் நிலத்தில் இருந்து உயரம். இப்ப அந்த நேரத்தில் இது எவ்வளவு பள்ளமாக இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்க. இந்த மலையில ஏறுறாங்க. இந்த மலையில ஏறி
அங்க இருக்கக்கூடிய ஒரு குகை அங்கே இருக்கிறது. அந்த குகையிலே மறைந்து கொள்கிறார்கள். யார் யாரு? அபூபக்கரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குகையிலே மறைந்து கொள்கிறார்கள். வீட்டில் தங்குவதற்கு அலி அவர்களை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய அமானிதங்களையும் அவர்களுக்கு ஒப்படைத்துவிட்டு நாங்கள் போகிறோம் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக வந்து விட்டார்கள். இந்த செய்தி மக்காவிலே உள்ள காபிர்களுக்கு தெரிகிறது. முஹம்மதும் அபூபக்கரும் ஒளிந்து விட்டார்கள், ஓடிவிட்டார்கள். மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அபூ ஜஹல் செய்கிறார். யார் முஹம்மதையும் அபூபக்கரையும் பிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு நிறைய சன்மானங்கள் வழங்கப்படும், 100 ஒட்டகைகள் வழங்கப்படும், பொற்காசிகள் வழங்கப்படும், தங்கக்காசிகள் வழங்கப்படும் என்று பல பரிசுகளை அவன் அறிவிக்கின்றான். எல்லா காபிர்களும் ஓடி வருகிறார்கள், தேடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை காணவில்லை, அபூபக்கரை காணவில்லை. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க ஒளிந்து. அபூபக்கர் அவர்கள் இந்த இடத்திலே மறைந்திருக்கிறார்கள். காபிர்கள் தேடுகிறார்கள், ஆனால் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. 3 தினங்கள் இந்த இடத்திலே நபி அவர்கள் இருக்கிறார்கள். 3 தினங்கள் இந்த இடத்திலே தங்குகிறார்கள். 3 தினங்களும் நபி அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் உணவு, ஏனைய பால் போன்றவைகள் கொண்டு வரப்படும். ஆமிர் பின் புஹைரா என்று சொல்கின்ற ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடையன் பகல் நேரங்களிலே ஆடு மேய்ப்பது போன்று மேய்த்து கொண்டு செய்திகளை அவர்களுக்கு கொண்டு வரும். உணவுகளை அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் கொண்டு வருவார். அந்த உணவையும் நபி அவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பை இந்த ஆமிர் இப்னு புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பேற்று செய்திகள், மக்காவில் நடக்கக்கூடிய செய்திகளை இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். 3 தினங்கள் இங்கே தங்குகின்ற நேரத்திலே தான் காபீர்கள் தேடி ஓடி அலைந்து வருகிறார்கள். இந்த இதுக்குள்ள இருக்கலாம் 2 பேரும் இதுல ஏறி பார்ப்போம் என்று சொல்லி ஏறி பார்க்கிறார்கள். ஏறி விட்டார்கள் புகையிலே. அபூபக்கரும் நபி அவர்களும் இங்கே தங்குகிறார்கள். பார்க்கிறார் அபூபக்கர், வந்து விட்டார்கள். யார சொல்லலாம், நம்மளை கண்டுக்குவாங்களே, குனிஞ்சி பார்த்தா நம்ம இன்றைக்கு கொலை செய்யப்பட்டுவோம், நம்மளை விட மாட்டாங்க, எங்களை அழிச்சு போட்டுவானுங்க, கொண்டு போட்டுவானுங்க. அந்த நேரத்திலே தான் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். கானி இத்னைன் இதுஹுமா ஃபில் கார் இத் யகூலு லிசாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், வந்து விட்டாங்களா, பயப்படாதீங்க, எங்களோட ரப்பு இருக்கிறார். எங்களோட யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வுக்காக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். நாம் ஒன்றாக வந்திருக்கிறோம். எதற்காக? அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நபிக்கும் அபூபக்கருக்கும் உதவி செய்தது போல எங்களுக்கும் உதவி செய்வான். நாங்கள் அல்லாஹ்வோடு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர், யாருக்கும் நீங்க பயப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? 2 விதமான பாதுகாப்புகளை அல்லாஹ் இந்த இடத்திலே வழங்குகிறார். சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், குருவி, புறா முட்டையிடுகிறது, அதே போல வலந்தி அவர்கள் நுழைந்த அந்த வாசலை அப்படியே அடைத்து விடுகிறது. இவர்கள் பார்க்கிறார்கள், முட்டை இட்டு கிடக்குது, வலந்தி சிலந்தி வலைகளை போட்டிருக்கிறது. அவங்க போயிருந்தா சிலந்தி வலை அழிஞ்சிருக்கணும், புறா முட்டை விட்டுருக்குது, முட்டை எல்லாம் இருந்திருக்கணும். அப்ப இதுக்குள்ள இருக்க மாட்டாங்க, போவாங்கன்னு சொல்லி அவர்கள் பேசி விட்டார்கள். இந்த இடத்துல வந்து அவர்கள் காணவில்லை. அல்லாஹ் நபியை, அல்லாஹ் அபூபக்கர் அவர்களை பாதுகாத்து விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே 3 தினங்கள் தங்கிவிட்டு இதற்கு பிறகு மதீனாவை நோக்கி பயணிக்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணம் ஆரம்பித்த மறைந்திருந்த மலைதான் தௌர் குகை என்று அழைக்கப்படுகிறது. தௌர் என்றால் காளை மாடு, காளை மாட்டுக்கு தௌர் என்று சொல்வது. இந்த ஒரு பெயர் சூட்டப்பட்டதற்கான காரணங்களை அறிஞர்கள் சொல்லுகின்ற போது, தௌர் என்று சொல்லுகின்ற ஒருவன் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயரை கொண்டு இந்த மலை ஜபல் தௌர், தௌருடைய மலை என்று அழைக்கப்படுகிறது என்று சில அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, இதில் நாங்கள் பெறுகின்ற படிப்பினை மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அபூபக்கர் நபியை நேசித்தார்கள். அபூபக்கர் நபியை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார்கள் சொன்னால், இந்த இடத்துல அவர்கள் தங்கிக் கொண்டிருக்கின்ற போது நபி அவங்க நுழைகிறதுக்கு முன்னால அபூபக்கர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் வராதீங்க, கொஞ்ச நேரம் வெளியே நில்லுங்க, நான் உள்ளே சுத்தம் செய்து விடுகிறேன். அவர் சுத்தம் செய்து அங்கே இருந்த எல்லா அசிங்கங்களையும் அழுக்குகளையும் நீக்கிவிட்டு
எல்லா பொந்துகள் இருந்தது, நிறைய ஓட்டைகள் இருந்தது. அத்தனை ஓட்டைகளையும் அடைத்து விட்டார். ஆனால் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் அடைக்க முடியாமல் போய்விட்டது. அவர் என்ன செய்கிறார்? நபி அவர்களை உள்ளே வாங்கன்னு சொல்லி தன்னுடைய தொடையை கொடுத்து, அபூபக்கர் தன்னுடைய தொடையை கொடுத்து நபி அவர்களை தூங்குங்க, கொஞ்சம் நிம்மதியா இருங்க, கொஞ்சம் ஆறுதல் படுங்க என்று சொல்லுகிறார். இப்படி நபி அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அபூபக்கர் அவர்களுடைய காலை ஒரு தேள் பதம் பார்த்து விட்டு, காலை பெருவரில் இப்படி மூடிக்கிருந்தாங்க அபூபக்கர் ஓட்டல, அதுக்குள்ள இருந்த ஒரு தேள் அவருடைய காலை கொத்தி விட்டது. வேதனை தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட வேதனையால் அபூபக்கருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டது. அந்த கண்ணீர் நபியுடைய மேனியிலே படுது. ரசூலுல்லாஹ் முடிச்சு பார்க்காங்க, என்ன அபூபக்கர் நீங்க அழுகிறீங்க? யார சொல்லலாம், இந்த ஓட்டைக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று கடிச்சு போட்டுது, யார சொல்லலாம், வேதனை தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த கடித்த இடத்திலே வைக்கிறார்கள். வேதனைகள் அப்படியே குறைந்து விட்டது அபூபக்கர் அவர்களுக்கு. இந்த நிகழ்வு நடந்த ஒரு முக்கியமான இடம். எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எச்சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் தனக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த தௌர் குகையை பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நபி அவர்களை அபூபக்கர் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி நேசித்தார்களோ அந்த நேசத்தை நாங்களும் மோமீன்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் இச்சந்தர்ப்பத்திலும் தேசத்திலிருந்து குறைக்கக்கூடாது. அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அவர்கள் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.